எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளை சோள உருண்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அயனும் ஃபைபரும் நிறைஞ்ச இந்த சோள உருண்டையை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தானதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துருக்கேங்க. ஒரு 7 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா இது ரொம்ப ஆடாக இருக்கும். ஊறிச்சினா தான் நம்மளுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப இரும்பு சத்து, ரொம்ப சத்து நிறைந்த உணவுங்க. அப்போல்லாம் நம்ம சின்னப்போ இருக்கும்போது சோளப்பொரி வாசலில் விற்றுட்டு வருவாங்க, தெருவில் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாதம், சோள உருண்டை, சோளக்களி, சோளம் சோறு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க. ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துருக்கேங்க. இப்போ ஊற வச்சு ஒரு டம்ளர் 7 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வடித்து இப்போ நம்ம மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரவை போல் உடச்சி எடுத்துக்கிட்டால் போதுங்க. கனமான பாத்திரம் வச்சுருவோங்க. நான் குக்கர் தான் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். ஒரு டம்ளர் சோளம் எடுத்தோம் இல்லைங்களா, இதில் 3 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. இப்போது ஒரு டம்ளர் விட்டுருவோம். 2 3 தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். சோளத்தை சேர்த்துருவோங்க. இது உருண்டெல்லாம் கட்டாதுங்க. நம்ம ரவை போல் உடச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம கலர்ற பக்குவம் தாங்க. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா கெட்டியாகும். இது நல்லா ரவை போல் வெந்து வர்றது நமக்கு தெரியுங்க. கம்பங்களி செய்வோம் இல்லைங்களா, கம்பங்களி அதே மெத்தடு தாங்க இதுவும். நல்லா கெட்டியான பதத்துக்கு இப்படி வந்துடும். ஆற வைக்கணுங்க. ஆற விட்டால் தான் அந்த பக்குவம் வரும் நமக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த வெள்ளை சோளம் வெந்துருச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டுடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா கலந்து கொடுத்து அப்படியே வெயிட் போடக்கூடாதுங்க. மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே விட்டுடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூடு ஆறின பிறகு சிம்மில் வச்சுட்டேன். பாருங்கள், ஹையில் வச்சுட்டா மேலே பொங்கி வந்துடும். சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்து நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கலந்து விட்டு அப்படியே ஆற விட்டு உருண்டை பிடிச்சிடணுங்க. ஆறணும், முக்கியமாக ஆறினா தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறின பிறகு பாருங்கள், நம்ம களி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. இந்த சோள உருண்டைக்கு தொட்டு சாப்பிட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இது சிக்கன் குழம்பு, மட்டன், மீன் குழம்புக்கும் அருமையாக இருக்குங்க. நான் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி.
நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.